அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 28/3/2025. சதுர்த்தசி திதி இரவு 7:56 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:07 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை. இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் ராகுடன் புதனும் சுக்கிரனும் வக்ரமாக, ரிஷபத்தில் குரு பகவான், மிதனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரனுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? கடன் பைசல் செய்ய, வழக்கு பேசி தீர்க்க, வியாபார கணக்கு முடிக்க, அழகு மற்றும் மரச்சாமான்கள் வாங்க, புத்தகங்கள் வெளியிட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, மனம் ஒரு மலை, அதை குடைந்து கொண்டே இருங்கள். அதில் புதையல் கிடைக்கலாம், புத்தன் கிடைக்கலாம், நீயும் புதிதாக கிடைக்கலாம். ஆமாங்க, அதனால தாங்க மனசுக்குள்ளார பல விஷயங்களை ஊற போட்டு கொண்டே இருப்பீங்க. அது ஊறி ஊறி அதுக்கு பிறகு அதில் முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எல்லாரும் சாதாரணமாக அப்படி இருந்துருவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி 10 முறை யோசிப்பீங்க. எங்கும் எப்போதும் மனதை குடைந்து குடைந்து மலைகளை பிடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுடைய எண்ணிக்கையும் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. குடும்பத்தில் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அது ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. தைரியத்தை கொடுக்குற விதத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தெய்வீக காரியங்களுக்காக, புண்ணிய நிகழ்ச்சிகளுக்காக இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் செலவுகளும் செய்வீங்க. சகோதர வகையில் உதவிகள் உண்டுங்க. அதே மாதிரி பாசமாகவும் நடந்துப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் அது ரொம்ப ரொம்ப சரியானதாக இருக்கும், முக்கியமானதாகவும் இருக்குங்க. குடும்ப ஒற்றுமையும் இன்னைக்கு பெருசாக பாதிக்காது, நல்லா இருக்குங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலும் அவங்க ஆறுதலாகவும் இருப்பாங்க. பாதகாதிபதியாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வியாபாரத்தில் லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாகும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வசதியாய் வாழ்பவரை விட, வசந்தமாய் வாழ்பவரை விட யார் ஒருவர் மற்றவரை வாழ வைத்து பார்க்கிறார்களோ அவர்களைத்தான் வரலாறு வாழ்க்கையாக்கிக் கொள்கிறது. ஆமாங்க, நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. நம்மால் மற்றவங்க எப்படி இருந்தாங்க, எந்தளவுக்கு பலனடைந்தாங்க, எந்தளவுக்கு அவங்க வசதியானாங்க அப்படிங்கிறதாங்க முக்கியம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு
எது கிடைத்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகள்லாம் இன்னைக்கு வலுவாக உட்கார்ந்துருக்காங்க, லாபத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு நடக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள்ட்ட இருந்தும் நல்ல செய்திகள் எல்லாமே இன்னைக்கு தேடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு அது சாதகமாக முடியும். அதிகாரிகளை போய் பார்க்குறதா இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பார்த்து உதவிகள் எல்லாமே கேட்கலாங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. கேது பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய நட்பு வட்டம், அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய எதிர்கால திட்டம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அவங்க கூட உட்கார்ந்து பேசுகிறதும் ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. குடும்பத்தினருடன் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. அதே போல் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பழகும்போது நமக்கு பாசத்தை காட்டியவர்கள்தான் விலகும்போது நமக்கு பாடமாகி போகிறார்கள். ஆமாங்க, நெருக்கமாக இருக்காங்க, உருக்கமாக பேசுகிறாங்க, ஒரு தட்டிலே சாப்பிட்டோங்க அப்படின்னு சொல்கிறவங்க திடீர்னு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடால் பிரிஞ்சு போகும்போது பிரச்சனைகளை உருவாக்கிட்டு போயிடுறாங்க. அதனால தாங்க நெருக்கமும் வேணாம், உருக்கமும் வேணாம், இடைவெளி விட்டு பழகுவோம், அதுதான் என்றைக்கும் இன்பம் தரும் என்று எங்கும் எப்போதும் பக்குவப்பட்ட மனநிலையுடன் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பாசம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா யோகங்களையும் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தை நோக்கி சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. சாதகமான வீடுகளில் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அதனால் நல்லதெல்லாமே நடக்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக கிடைக்கும், சொன்ன காப்பாற்றுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. பார்த்தாலே பார்க்காத மாதிரி போனவங்க வழியை வந்து இன்னைக்கு பேசுவாங்க. அவங்களால சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. சீக்கிரம் நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது எல்லாமே சீக்கிரமாகவே உங்களுக்கு லோன் கிடைச்சி சீக்கிரமாகவே கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. எல்லா வகையிலுமே அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, வானம் ஒரே மாதிரி இருந்தாலும் வானிலை ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. வாழ்க்கையும் அப்படித்தான். ஆமாங்க, சில நேரம் வெயில் அடிக்குது, சில நேரம் மேகங்கள் திரண்டு மழை பொழியுது. ஆனால் வானம் என்னவோ அப்படி தான் இருக்குது. அது மாதிரி வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் வளர்ச்சி வருது, சில நேரங்களில் தளர்ச்சி வருது. இதையெல்லாம் எங்கும் கண்டுகொள்ளாமல் எப்போதுமே அந்த வானத்தை போலவே நிலையான மனநிலையுடன் இருந்து எல்லாவற்றையும் நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவருடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால தான் இன்றைய தினம் உங்களுக்கு மன அமைதி உண்டாகுங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வாங்கின இடத்துல நாம் திருப்பி தந்தோம்னா அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத தீவிரமாக நீங்கள் யோசிப்பீங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. உறவினர்களால் இருந்து வந்த உரசல் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி அவங்களும் உங்களை நலம் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ இன்னைக்கு கொஞ்சம் சரியாகும். ஒருவருக்கொருவர் மனம் திறந்து பரஸ்பரம் மனவிட்டு பேசுறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி உண்டுங்க. அஷ்டமத்து சனி உங்களை போட்டு வாட்டி வதச்சுதுங்க. அவரும் இப்போ நாளையோட விலக போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இனிமேல் உங்களை வெற்றி தேடி வருங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு விற்று தீரும். அதே மாதிரி கடையை மாற்றலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. மாற்றுறதுக்கான வாய்ப்புகள், நல்ல இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அலுவலகத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். மேலதிகாரிகளுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் சோர்வு, களைப்பு, முன்கோபம் இதெல்லாம் வருங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி போராடித்தான் ஆக வேண்டும். போராடவில்லை என்றால் வாழ முடியாது, வீழ்த்தி விடுவார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில் எந்த இடத்துல போராடணுமோ அந்த இடத்துல நீங்கள் போராடுவீங்க. எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் போராட்டத்தில் வெற்றிகளை குவிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமமும் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கூட இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால உரிமையாக யார்கிட்டையும் பழகாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழக ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் அவசரப்பட்டு இன்றைக்கி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இதில் நீங்கள் கையெழுத்து போடுங்க, ஒரு கான்ட்ராக்டு, இது 2 மாதத்தில் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும், ஏதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி எந்த முடிவுமே எடுக்க வேண்டாங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்கள்ட்ட கொஞ்சம் கனிவாக பேசுகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். மட்டம் தட்டுற மாதிரி சிலர்லாம் பேசுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோவப்பட்டு ஆவேசமாக எதுவும் சொல்லிட வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள், அதுவும் சுப செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உதிரும் இலைகளை எல்லாம் தூக்கி சுமக்க நினைத்தால் செடிகளால் பூக்கவே முடியாது. உங்களை விட்டு விலகிச் செல்பவர்களெல்லாம் விட்டு விடுங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. உண்மையாக இருக்கிறவங்க யாரோ அவங்க இருந்துட்டு போகட்டும். ஆனால் மற்றவங்கெல்லாம் விலகி போனால் அதை பற்றிலாம் இனிமேல் கவலைப்படக்கூடாது. அதை நினச்சி கவலைப்பட்ட காலமெல்லாம் போயிடுச்சுன்னு எங்கும் எப்பொழுதும் ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. தாயா தாரமாங்கிற அந்த தடுமாற்றம் எல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி தெளிவான முடிவுகள்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. பணவரவும் திருப்திகரமாக உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்பில் ஆதரவுகள் பெருகும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுவாங்க. அந்த காலத்தில் நீங்கள் பண்ண உதவிகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எது நமக்கு நல்லது எது நமக்கு அல்லது அப்படிங்கிறதுல தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் வரன் பார்த்துட்டுருக்கீங்க. நல்லதாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, மற்றவர்கள் தொட்ட உயரத்தை உங்களுடைய இலக்காக வைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் தொட்ட உயரத்தை மற்றவர்களுக்கு இலக்காக வையுங்கள். ஆமாங்க, யாரையுமே நீங்கள் பின்பற்ற மாட்டீங்க. என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் பின்னால் போகாமல் எனக்கு பின்னால் 4 பேர் வர்றபடி நான் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுவேங்கிற எண்ணங்களோடு எங்கும் எப்பொழுதும் தனி வழியில் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. சாதிச்சு காட்டுவீங்க. எங்கெங்கே சாதிக்க முடியுது? பணத்தட்டுப்பாடு ஒரு பக்கம், கடன் பிரச்சனை ஒரு பக்கம், குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சலசலப்பு, இப்படியெல்லாம் உங்கள் மனசு சொன்னாலும் கூட நாளையிலிருந்தே சனிப்பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக வர இருக்குது. அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக போகுதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உறவினர்களும் இன்னைக்கு வெளியே வந்து பேசுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாமே கொஞ்சம் மாறுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையை மாற்றிடலாம்
அப்படிங்கிற முடிவில் தான் நீங்கள் இருக்கீங்க. மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உழைப்புக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை, ஆனால் உயர்வு மட்டும்தான் எதுவுமே இல்லை. சம்பளமாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும் பெருசாக உயர்வு எதுவும் இல்லை. பதவி உயர்வு கூட தரேங்கிறாங்க, ஆனால் அதே சம்பளம்தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அது கிடச்சி என்ன பண்ணுறதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருக்கீங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த இடத்த கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. கொடுக்கறதுனால ஊரில் நமக்கு மரியாதை குறைஞ்சிருமோ, அதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊருக்காரங்க மற்றவங்களுக்காகலாம் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களோட சந்தோஷம் போயிடும். அதனால் திட்டவட்டமாக தெளிவான முடிவுகள் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி மகிழ்ச்சி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் முன்கோபமும் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் பயணம் செய்யுங்கள். ஒரு பலூன் வியாபாரியின் நம்பிக்கை வெறும் காற்று மட்டும்தான். ஆமாங்க, விசித்திரமானவர்களையெல்லாம் நீங்கள் பார்த்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. யார் யாரெல்லாம் எப்படி எப்படி பிழைக்கிறாங்க, யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் சமூகத்தில் நடந்துக்கிறாங்க, நாம் என்ன நிலைமையில் இருக்கோம், மற்றவங்கள ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம நிலைமை நல்லா தான் இருக்குதுன்னு எங்கும் எப்பொழுதும் சமாதானம் அடைபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதி குரு பகவான் தாங்க. அவருடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். கைமாத்தா அவசரத்துக்கு வாங்கின பணத்தை கூட இன்னைக்கு தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம், அவங்களுடைய எதிர்காலம், இதை பற்றியெல்லாம் மனசுக்குள்ளார பல சிந்தனைகள் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுப்பான சூழ்நிலை தாங்க. வேலையாட்களை மாற்றலாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. நாளையிலேருந்து சனி பகவானும் மாற இருக்கிறாரு. அதனால் புது வேலையாட்கள், பொறுப்பானவங்க இனிமேல் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழுதான வீட்டை புதுப்பிக்கலாமா, இல்லை இதை கொடுத்துட்டு நாம் புதுசு வாங்கலாமா, அல்லது இதையே கொஞ்சம் இடிச்சிட்டு கட்டலாமா, இந்த மாதிரி யோசனைகளும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குங்க. செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நலமாக இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மற்றவங்களால் முடியாத சில விஷயங்களை நீங்கள் செய்து காட்டுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் சின்னதாக ஒரு நாட்டம் உங்களுக்கு இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னோர்கள் சொன்னது, மூத்தவங்க சொன்னது, பெரியவங்க சொன்னது, இதையெல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. மனசுக்குள்ளார யோகமான சிந்தனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தாங்க, வேலை சுமை இருக்கும். அதே நேரத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அன்பு என்னும் எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை என்னும் பக்கத்தை அழகாக்க முடியும். ஆமாங்க, காசு, பணம், சொத்து, வசதி வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள், பதவி, பட்டம், இது எல்லாமே இருந்தாலும் கூட
அந்த இடத்துல அந்த வீட்டில் அன்பு இல்லைன்னா உங்களால் எப்பொழுதுமே இருக்கவே முடியாதுங்க. அதனால தாங்க மற்ற வசதி வாய்ப்புகளை விட மனதார நேசிக்கக்கூடிய உண்மையான அன்பு எங்கே இருக்கிறதோ அந்த உண்மையான அன்புக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாகிய செவ்வாய் பகவான் அற்புதமான இடத்துல உட்கார்ந்து உங்களை பார்க்குறாருங்க. தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். நிர்வாக திறமையும் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே போகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. திணறிக்கிட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கு திறமையாக செயல்பட்டு தெளிவான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி 2-3 இடத்துக்கு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தீங்க. அங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு நல்ல பதில் இன்னைக்கு வரும். ஒரே நேரத்தில் 2 வேலை கிடைக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டில் கூட வேலை கிடைக்கும். இடம் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்துக்கிட்டு வாடிக்கையாளர்களுடைய நாடி துடிப்பையும் பிடிச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்தியை இன்றைக்கி மாற்றி லாபமும் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. இன்னும் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான புதனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகரமாகவும் இருப்பாங்க. மகனுடைய திருமண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்தக்கூடிய ஜாதகம் இன்னைக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே செலவுகள் இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வானின்றி மழையில்லை, நீரின்றி உலகில்லை, வலியின்றி வாழ்க்கை இல்லை. ஆமாங்க, வாழ்க்கைன்னா வலி இருக்குங்க. உடலாலும் வலி இருக்கும், மனதாலும் வலி இருக்கும். சிலர்லாம் நமக்கு வலிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க. வழி தேடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சிலர் வலிகளை தந்தாலும் அந்த வலிகளையெல்லாம் வலிமையாக்கி புது வழித்தடத்தை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி எது வந்தாலும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஏகப்பட்டது தேவைப்படுது. கடலளவு தேவைப்படுது, கடுகளவு வந்துன்னு இருக்குது. சரி பார்க்கலாம், எப்படியாவது சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் எட்டி பார்த்து கொண்டே இருக்குங்க. சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசு வேலைகள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் ஆதரவாக பேசுகிறதோட மட்டும் இல்லாமல் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 7.5 சனி நாளையோட முடியுதுங்க. பெரிய விடுதலைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உத்தியோக வகையில் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. வேற ஒரு நல்ல வேலைக்கு நாம் முயற்சி பண்ணலாம். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலே இங்கேயே ஒரு 4-5 வருஷத்தை தள்ளிட்டோம், இனிமேல் நல்ல வேலை தேடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி பேசி தீர்த்துக்கலாங்க. அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்ப ராசிக்காரர்களே, நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நாம் நினைத்தது நிறைவேறும் வரை செய்வதுதான் உண்மையான முயற்சி. ஆமாங்க, சிலர்லாம் நான் ட்ரை பண்ண அது சரியாகல, ஆனால் வந்துட்டேன் அப்படிம்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. வருஷக்கணக்கில் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் நினைக்கிற முடிவு வர்ற வரைக்கும், நீங்கள் நினச்சதை சாதிக்கிற வரைக்கும், நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வரைக்கும் முயன்று கொண்டே இருக்கக்கூடிய முயற்சியாளர்கள் நீங்கள் தாங்க. முயற்சி திருவினையாக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு முயற்சியால் சாதித்து காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருக்குங்க. சிலர்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்களேன்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், பழசு ஏதாவது பேசுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் பயணம் செய்கிறாரு. மாலை 4:47 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார தான் இருக்க போகிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். வாயு பதார்த்தங்களையும் தவிர்த்திங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். நீண்டகால ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கு சோர்வு, களைப்பு இருக்குங்க. முன்கோபமும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. சாணேர்னா முழம் செருக்குது, பார்க்கலாம் அடுத்ததாக நல்லது நடக்குதான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே மாலை 4:47 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வெட்டி விட்டாலும் தட்டி விட்டாலும் வெளியே தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இருப்பவர்தான் உண்மையான நண்பன். ஆமாங்க, சில நேரங்களில் நண்பர்கள்ட்ட வாக்குவாதங்கள் வரும், கருத்து மோதல்கள் வரும், பிரிவினைகளும் சில நேரங்களில் எட்டி பார்க்கும். ஆனால் உண்மையான நண்பர்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மறுநாளே காலையில் வந்து நல்லா இருக்கியா, நேற்று தான் சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உண்மையான நண்பர்களை மட்டும் அருகில் வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க. செலவுகள் இருக்குதுங்க. சிக்கனமாக இருந்துட்டால் நல்லதுங்க. எப்பயுமே நான் சிக்கனமாக தான் இருக்கேன், ஆனால் சிக்கனமாக இருக்க யார் விடுறாங்க? ஏதாவது ஒரு செலவு இழுத்து விட்டுறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் முணுமுணுப்பதும் உண்டுங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் வந்து கொண்டே இருக்காருங்க. இன்றைய தினம் மாலை 4:47 உங்கள் ராசிக்குள்ளார தாங்க அவர் இருக்க போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. செலவுகளும் இருந்து கொண்டு தான் இருக்கும். திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளார 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ 5ஆவதாக சந்திரனும் வந்து உட்கார இருக்கிறதுனால நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. சிலர்லாம் உங்களுக்கு துரோகம் செய்தாங்க, சிலர்லாம் உங்களை வெறுத்தாங்க, சிலர்லாம் உங்களை ஏமாத்தினாங்க. இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகுங்க. ஆனால் அதெல்லாம் நினச்சிக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்க முடியாது, அடுத்த வேலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அதெல்லாம் மறந்துட்டு சரி பார்த்துக்கலாம், எல்லாம் கடவுள் இருக்கார், நாம் நியாயமாக நடந்துப்போம், நாம் வந்து நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் உதறி தள்ளிட்டு உட்கார்ந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டிகள் தான். உங்ககிட்டயே ஆலோசனை கேட்டுக்கிட்டு, உங்ககிட்ட வேலை பார்த்த பணியாளையும் அழைச்சிக்கிட்டு
உங்களுக்கு எழுத்தாப்புலேயே கடை போட்டாங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் எப்பயுமே அமைதியாக இருக்கணும். ரகசியங்களை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இன்றைக்கி இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளுடைய மனசுலையும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. திடீர் பயணங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லியிருந்த இடங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் கொஞ்சம் கொஞ்சமாக செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. வரும் திங்கள் முதல் ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்ப்போம். மார்ச் மாதம் முடிய போகுதுங்க. ஏப்ரல் மாதமும் வரப்போகுது. வியாபாரத்தில் புது கணக்கு போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. பொதுவாக நாம் அந்த புது கணக்கு போடுற நாள், அந்த நேரம் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியங்க. அதை பொறுத்து தான் நமக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஃபினான்சியர் ஒரு வருடம் இருக்குது இல்லைங்களா, அது நமக்கு நல்லதாக அமையுங்க. பொதுவாக கிரக அமைப்புகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வர்ற திங்கட்கிழமை, அதாவது மார்ச் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் நீங்கள் புது கணக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் இப்போ இருந்தே கொஞ்சம் தயாராகிடுங்க. திங்கட்கிழமை காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, அந்த 9:30 to 10:30 அந்த நேரம் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் புது கணக்கு போட்டு வியாபாரத்தை இந்த வருஷம் ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அமோகமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் ரிஷப லக்னமாக வருது, அது ஸ்திர லக்னம். அதே மாதிரி லக்னத்தில் தனக்காரகன் லாபாதிபதி குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால தான் திங்கட்கிழமை காலையில் 9:30 10:30 மணிக்குள்ளார நீங்கள் புது கணக்கு போட ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு வியாபாரம் நாம் தொடங்குகிறோம், ஒரு வியாபாரத்தை நடத்தின்னு இருக்கோம் அப்படின்னா அதில் பிரதானம் என்ன? லாபம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லாபம் இருக்கா? எந்த தொழிலை தொடங்கினாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்? லாபம் வருமா, எடுத்தது போட்ட காசை எடுத்துடலாமா, ஏன்னா ஒரு 2 வட்டி கட்டுமா, இல்லை ஒரு 3 வட்டி கட்டுமா அப்படின்னு எல்லாம் பேசிப்பாங்க வியாபாரத்தில். அதனால் வியாபாரத்தில் லாபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் திங்கட்கிழமை, வரக்கூடிய திங்கட்கிழமை மார்ச் 31ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுது அந்த ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்க போகிறாங்க. சூரியன், புதன், அதுக்கடுத்து சுக்கிரன், சனி, ராகுன்னு 5 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. அதனால தான் அன்னைக்கு நீங்கள் கணக்கு போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அந்த லக்னாதிபதியும் அன்னைக்கு சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது கணக்கு அன்றைய தினத்தில் போடும்பொழுது எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமாக வரக்கூடிய திங்கட்கிழமை அமையுதுங்க. அது கேதுவோட நட்சத்திரமாக இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் புது கணக்கு போடுறதுக்கு முன்னாடி விநாயகப் பெருமானை வழிபடுறது நல்லது. உங்கள் வீட்டுக்கு அல்லது கடைக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போய் பிள்ளையாரை வணங்கிட்டு செதறு தேங்காய், சதுர் தேங்காயின்னு சொல்லக்கூடிய சூரத்தேங்காயை அடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் புது கணக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறது போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை அன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அன்னதானம் செய்யலாம். அதுக்கடுத்து பாலால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் கணக்கு ஆரம்பிக்கலாம். அல்லது கணக்கை ஆரம்பிச்சுட்டு கூட அப்புறமா நீங்கள் இனிப்பு வகைகளை தானமாக கொடுக்கலாம். முக்கியமாக நாம் யார் யாருக்கோ ஏதோ தானமெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். ஆனால் கடையில் இருக்கிற பணியாட்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள நாம் என்றைக்குமே மறந்துடக்கூடாது.
அவங்க தான் நமக்கு கூடவே இருக்கிறவங்க, நம்ம கூடவே பயணம் செய்யக்கூடியவங்க. அப்படி இருக்கிறதுனால முதல்ல அவங்கள கூப்பிட்டு இந்தாப்பா ஸ்வீட் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட முதல்ல கொடுக்க பாருங்கள். என்றைக்குமே பக்கத்தில் இருக்கிறவங்க மனசு குளிர்ந்தால் தான் நாம் நல்லா வர முடியும். சிலர்லாம் அவங்கள விட்டுட்டு யார் யாரையோ கூப்பிட்டு எதோ கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க மனசுலேயே பொறுமின்னு இருப்பாங்க. நமக்கு இது மாதிரிலாம் எதாவது கொடுத்துருக்காங்களா, யாருக்கோ கொடுக்குறாங்களே அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. அதில் கடையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அவங்களுக்கு எது கொடுக்க விரும்புகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வியாபார கணக்கு இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதனால் மார்ச் 31 வரும் திங்கட்கிழமை அன்று காலை 9:30 முதல் 10:30 மணிக்குள்ளார புது கணக்கு நீங்கள் போடுங்க, ஆரம்பிங்க. அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு வருடம் சிறப்பாக வியாபாரம் இருக்கும், சேமிப்பு இருக்கும், அடுத்தடுத்து மிகப்பெரிய லாபமும் கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.